நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஐபோ லிஸ்ட் ஆயிருக்குங்க. அந்த கம்பெனிய பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நெறைய நல்ல நல்ல கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆகி நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து குடுத்துருக்கு. நல்ல ஹைல தான் இருக்கு. ஒரு 3 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கம்பெனி ஃபண்டமெண்டலா பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல கம்பெனி. ஆனா, அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம அந்த டிஸ்கஸ் பண்ண போற 3 ஸ்டாக்கு எந்தெந்த நண்பர்கள் ஐபிஓல அப்ளை பண்ணி கிடைச்சிருக்கோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல கீழ கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா பாருங்க. அதுக்கு முன்னாடி நாளைக்கு மார்க்கெட் மண்டே எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு பார்க்கலாம். டவ் ஜோன் அமெரிக்கா மார்க்கெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் இருக்கு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் டூ நெகட்டிவ் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பாயிண்ட், 60 பாயிண்ட் மேல போகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போற அந்த 3 ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மென்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல ஏஎம்சி கம்பெனி மிகப்பெரிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. நம்பர் 1 கம்பெனி சொல்லலாம். 1,13,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓல அப்ளை பண்ணி நெறைய நண்பர்களுக்கு கிடைச்சிருக்கும். சில நண்பர்களுக்கு கிடைச்சிருக்காது. கிடைச்ச நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் லிஸ்டிங் கெயின் குடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. இதோடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 625. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேல்யூவேஷன் ஹைல தாங்க இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாவே இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 88 இருக்கு. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, செபி ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா, 75 தான் இருக்கணும். புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரிக்கு பிக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரி பி 36, ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 36 அந்த ஈக்குவலா தான் இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இது பண்றாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் லிஸ்டிங் பண்றது. ஏஎம்சி கம்பெனி தான். ஏஎம்சி கம்பெனினா உங்களுக்கு தெரியும். நெறைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப், மிட் கேப் அந்த மாரி பிசினஸ் தான் பண்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, அதிக இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மாரி ஏஎம்சி கம்பெனிலாம் குரோ ஆறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இவங்களுடைய கம்பெனியுடைய குட் ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து ஆர்ஓஇசி நல்லா 3 இயர்ஸ் ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 37% குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, 28% சிஜிஆர் குடுத்துருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ல. இங்கோட ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாவே இருக்கு. ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா 56, ஆர்ஓஇ நல்ல ஒரு அருமையான ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. இவங்களுடைய ஜூன் ரிசல்ட் வந்திருக்கு. ஏஎம்சி கம்பெனி நெறைய இருக்குங்க. ஐசிஐசிஐ ஏஎம்சி, அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 3000க்கு மேல இருக்கு. லிஸ்டிங் டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருந்து தான் இப்போ ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த மாரிக்க ஸ்டாக்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு 10 இயர்ஸ், ஒரு 15 இயர்ஸ் அந்த மாரிக்கு ஒரு லாங் டெர்ம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோ மூவ்மெண்ட்ல தான் இருக்கும் இந்த மாரிக்க ஸ்டாக் எல்லாம். இதுல ஜூன் ரிசல்ட் வந்திருக்குங்க. ஜூன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் அதாவது மார்ச் ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட். 880 கோடி. சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூடியிருக்கு. லாஸ்ட் இயர் 2025 ஜூன் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 849 கோடி, 880 கோடி. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர் 2015ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா, 164 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 3067 கோடி. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த கம்பெனிக்குடைய ப்ராஃபிட் குரோத்து. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா வச்சிருக்காங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா 5000 கோடிக்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 5700 கோடி வரைக்கும் ரிசர்வ் இது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல தான் இருக்கு. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 88.19 வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, 1.43 வச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, 2.97. பப்ளிகிட்ட தான் இந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு. எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மென்ட். இந்த ஸ்டாக்கோடைய சார்ட்ட நம்ம பார்க்கலாம். புதுசா தான் வந்து லிஸ்ட் ஆனது. அந்த அளவுக்கு பெருசா சார்ட் இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்ல ஒரு சைடு வேல இருந்து நல்ல ஒரு முக்கியமான ஒரு பிரேக் அவுட் ஆகி கீழ வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. இன்னும் டவுன் சைடு போகுமான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியாவுல மிகப்பெரிய ஒரு ஏஎம்சி கம்பெனி சொல்லலாம். நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம்ஆர் கிரீன். இந்த கம்பெனி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசைக்ளிங் என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, ரீசைக்ளிங் அலுமினியம் அலாய்ஸ் இன்டூ அண்ட் லிக்விட் ஃபார்ம் ஜென் அலாய்ஸ், அலுமினியம் பில்லட்ஸ் இந்த மாரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ரீசைக்ளிங் பண்றாங்க காப்பர். நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொருள் யூஸ் பண்றோம். செல்ஃபோனு, அதுக்கப்புறம் டிவி இந்த மாரிக்க நெறையா.
சேர், அலுமினிய சேர், அலுமினிய பாத்திரம் அந்த மாரி நெறையா இருக்கு. எக்கச்சக்கமான பொருள் நம்ம யூஸ் பண்றோம். அது ஓரளவுக்கு மேல ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆயிரும். அது நம்ம எங்க இரும்பு கடையில தான் போறோம். அத என்ன பண்றாங்கன்னா, ரீசைக்ளிங் பண்றாங்க. ரீசைக்ளிங் பண்ணி, அத வந்து பார்த்தீங்கன்னா, மறுசுழற்சி பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ற மாரிக்கே அது வந்து பார்த்தீங்கன்னா, அத சேம் பொருளாவோ, இல்ல வேற எதுக்காக யூஸ் பண்ற மாரிக்கவோ பண்றாங்க. அந்த மாரிக்கு ஒரு பிசினஸ் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த துறை வந்து நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, வளரக்கூடிய துறை தான். ரொம்ப முக்கியமான ஒரு செக்டார் இந்த செக்டாரு. ரீசைக்ளிங் செக்டாரு. இவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெப்சைட்ட கிளிக் பண்ணா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் வந்து வெப்சைட்ட கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்புங்க. 4677 கோடி புதுசா ஐபிஓ லிஸ்ட் ஆனது இந்த கம்பெனியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ லிஸ்ட்டாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 21, ஆர்ஓசி, ஆர்ஓஇ 2மே 10க்கு மேல இருக்கு. பேஸ் வேல்யூ 2. புரமோட்டர் ஹோல்டிங் இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் 84 இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழ இருக்கு. பெக் ரேஷியோ அதுவும் 1க்கு கீழ தான் இருக்கு. எங்களுடைய ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ஜூன் ரிசல்ட் வந்திருக்கு. 68 கோடி பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்க்கையில 3123 கோடி. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 2025 ஜூன்ல வந்து பார்த்தீங்கன்னா 56 கோடி. இப்போ 68 கோடி. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் பார்க்கையில 2021ல 41 கோடி பண்ணி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 221 கோடி பண்ணியிருக்காங்க. இடையில ஒரு குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்குங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நம்ம பார்க்கலாம். கடன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா, 1488 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 1422 கோடி கடன் இருக்கு. இப்போ கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட் எதுவும் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 68 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 942 கோடி இருக்கு. கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. உங்களுக்கு வர வேண்டிய காசு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸா தான் இருக்கு. டெப்டார் டேஸு அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சிருக்கு. ஷேர் ஹோல்டர் பட்டியல் வந்து புரமோட்டர் 84, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 2.49 வச்சிருக்காங்க. டிஐயும் கொஞ்சம் வச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு. இந்த கம்பெனியுடைய டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா, அவங்க என்னென்ன பிசினஸ் பண்றாங்க, எல்லா டீட்டெயில் இருக்கு. இந்த மாரிக்கு ஸ்கிராப் இந்தியா லார்ஜஸ்ட் ஸ்கிராப் மெட்டல் ரீசைக்ளிங் பிசினஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டல் ரீசைக்ளிங் இஸ் த வெல்த் ஆஃப் த வேர்ல்டுன்னு குடுத்துருக்காங்க. முக்கியமான பிசினஸ் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ரீசைக்ளிங்ல. இவங்க என்னென்ன பண்றாங்கன்னா, அலுமினியம் அலாய், அதுக்கப்புறம் அலுமினியம் அலாய் சாலிடு இந்த மாரிக்கு என்னென்ன பிசினஸ் இவங்க ஃபுல்லா டீட்டெயில் எல்லாமே டீட்டெயில் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரீசைக்ளிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான துறை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிட்டு அத ரீசைக்ளிங் பண்றதுக்காண்டி நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பார்ட்னர் அதாவது இவங்களுடைய பார்ட்னர்ன்னு சொல்ல முடியாது. கஸ்டமர் மாருதி சுசுகி அந்த மாரி நெறைய கம்பெனி குடுத்துருக்காங்க. ஒரு கஸ்டமர் குடுத்துருக்காங்க நெறைய கம்பெனி. இந்த கம்பெனிய பத்தி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. கேப்ரியல் நெறைய கம்பெனி இருக்கு. முக்கியமான கம்பெனி. இத பத்தி அனலைஸ் பண்ணி பாருங்க. சிஎம்ஆர் கிரீனுடைய நம்ம டெக்னிக்கல் சார்ட்ட நம்ம பார்த்துரலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு ஸ்டாக்கு. இந்தியாவுல வளரக்கூடிய ஒரு செக்டார் தான். இப்ப நம்ம பார்க்குற செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசைக்ளிங் செக்டாரு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல ரொம்ப முக்கியமான ஒரு செக்டார் தான். உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நகராட்சியிலேருந்து, முனிசிபாலிட்டிலேருந்து எவ்வளோ கழிவுகள் நம்ம வந்து எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியும். பெரிய பெரிய சிட்டிலயும் சரி, இப்போ ஸ்மால் சிட்டிலயும் சரி, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கழிவு பொருட்கள மக்கள் யூஸ் பண்ணிட்டு, வேஸ்ட் ஆகுற பொருள வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ரீசைக்ளிங் பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க முக்கியமான ஒரு துறையில தான் இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல வந்து இப்ப வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட்ட தான் வந்து டச் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணா ஃபர்தரா டவுன் ஆகும். இந்த ஸ்டாக்கும் புதுசா ஐபிஓ வந்த ஸ்டாக்கு. இப்போ நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின்ல நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கம்பெனி தான் இதுவும். இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வந்த கம்பெனி தான். கம்பெனி பேர் வந்து ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1864 கோடி தாங்க மார்க்கெட் கேபிட்டல். ஆல்மோஸ்ட் 2000 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8% மேல நல்ல ஒரு டவுன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் பி 24. ஆர்ஓசி நல்லாவே வச்சிருக்காங்கங்க. ஆர்ஓஇயும் சூப்பரா இருக்கு. பேஸ் வேல்யூ 2. இண்டஸ்ட்ரி பியோட இந்த ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா ஹை பண்ணியிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 1க்கு மேல அதிகமா இருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு. இந்த கம்பெனி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்றாங்கன்னா, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா,
ரீசைக்கிளிங், எண்ட் ஆஃப் எண்ட் லைஃப் எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் அண்ட் நான் ஃபெரஸ் ஸ்கிராப். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே செக்டார் தான் உள்ளது. இத ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஹை பியூரிட்டி ரிஃபைனடு லீட் அண்ட் கஸ்டமைஸ்டு லீட் அலாய்ஸ் யூஸ்டு அக்ராஸ் எனர்ஜி ஸ்டோரேஜ். எந்தெந்த செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்கன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ், ஆட்டோமேட்டிவ், மொபைலிட்டி, கேபிள், கெமிக்கலு, டெலிகாம் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க. எங்களுடைய லீடு ரீசைக்ளிங் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயிலுமே. எங்களுடைய முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யாருன்னா நம்ம அமர்ராஜா பேட்டரி தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கஸ்டமரும் கொடுத்துருக்காங்க. எல்லா டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. எங்களுடைய எங்கே ரெனியூவல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வருதுன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை பெர்சன்டேஜ், எந்தெந்த செக்டார் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய கஸ்டமர் டாப் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ராஜா பேட்டரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ரீசைக்ளிங் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு, கார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதோடைய பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி யூஸ் பண்ணுறோம். அதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 இயர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த பழைய பேட்டரி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக நம்ம கவர்மெண்ட்டும் சரி, நம்ம மக்களும் சரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவி நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்முடைய எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல், டீசல்னால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இதானால வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணி அதிகமாகறனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் இதை தான் விரும்புகிறாங்க. அதனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முக்கியமான ஒரு செக்டாரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் பண்ணுறாங்க. இவங்க வந்து டாப் 1 கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அமராஜா பேட்டரி 40% வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாப் 5 கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 23%, டாப் 10 கஸ்டமர் 91%. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கஸ்டமர் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செக்டாரில் தான் இருக்காங்க. ஸ்க்ராப்பும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேட்டரி ஆக்சைடு பேட்டரியுடைய அதுவும் ரீசைக்ளிங் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரியே அந்த பிஸ்னஸ் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோடைய ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ஜூன் ரிசல்ட்டு. அந்த செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி ஆக்சைடு இருக்குது. நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கு, நம்ம நண்பர்கள் கேட்குற ஸ்டாக்கு தான் அந்த ஸ்டாக்கு பாண்டி ஆக்சைடு. ஜூன் ரிசல்ட் இன்னும் இதில் வரல ஸ்க்ரீனரில். இயர் ஆன் இயர் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. 2023 வந்து பார்த்தீங்கன்னா 13 கோடி பண்ணியிருந்து. அதுக்கப்புறம் 2024 12 கோடி, 2025 45 கோடி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆயிருக்கு பாருங்கள். 2026 113 கோடி. நல்ல ஒரு அருமையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குரோ ஆகிட்டு இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்குங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 96 கோடி ரிசர்வ் இருக்குது. கடன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய ட்ரேட் ரிசீவபிள் எதுவும் அமௌண்ட் வரதான்னு நம்ம பார்த்துக்கலாம். ட்ரேட் ரிசீவபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கோடி தான். ஏற்கனவே 65 கோடிலேருந்து 60 கோடிலேருந்து 25 கோடி கம்மியாக இருக்குது. அமௌண்ட் வந்திருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 49. அதுக்கப்புறம் டெப்டார் டேஸ்லாம் கம்மியாக இருக்குது. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 67. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 1.85 வச்சுருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1.5% வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வெல்த் கம்பெனி ஆல்டர்னேட்டிவ் ட்ரஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1.5%. அதே மாதிரிக்கா இந்த வெல்த் கம்பெனி ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.20 வச்சுருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 8%க்கு மேலே வச்சுருக்காங்க அந்த ஸ்டாக்கில். பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 21% இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு செக்டார் உள்ள ஸ்டாக்கு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். எல்லார் வீட்லேயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் இல்லாமல் இருக்காது. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் ஒரு பைக் இருந்துச்சு. இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு இல்லை காரும் இல்லாமல் இருக்காது. அந்த செக்டார் ரீசைக்ளிங் செக்டாரில் தான் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த 3 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா ஐபிஓ லிஸ்ட் ஆன கம்பெனி தான். அதில் எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். நம்ம இந்தியாவோட சொத்துன்னு சொல்லலாம். அது மிகப்பெரிய ஒரு ஏஎம்சி கம்பெனி. அதை பற்றி நமக்கு மேனேஜ்மெண்ட்டை பற்றி நமக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருக்க 2 கம்பெனி மேனேஜரை பற்றி நமக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் நீங்களும் டீப்பாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த 3 ஸ்டாக்குமே நம்ம எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனுமே நம்ம பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட்டு நான் அந்த புதுசு ஐபிஓ லிஸ்ட் ஆன கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு. எனக்கு இந்த 3 கம்பெனியும் பிடிச்சிருந்துச்சு. இதனுடைய பிஸ்னஸ் மெயினான விஷயம். அதுதான் எனக்கு பிடிச்சிச்சு. கம்பெனியே பிடிக்குதோ இல்லையோ, எங்களுடைய பிஸ்னஸு ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ் தான் 3 கம்பெனியே. ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குரோத் ஆகிற ஒரு செக்டார் தான். ரீசைக்கிளிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி, அதுக்கப்புறம் அந்த ஸ்டீல், அலாய்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான செக்டாரு. அதே மாதிரிக்கு இந்த ஏஎம்சி கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா குரோத் ஆகிற செக்டார் தான்.
இந்த குரோத் உள்ள செக்டார் தான் இந்த 3 கம்பெனி இருக்குது. அதனால தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக்கும் கொடுங்க. ஹை பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் விற்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி நண்பர்களே.